guys, welcome back to my channel, My Hobby House. Few months back, நான் இந்த ஷார்ட்ஸ் ரிலீஸ் பண்ணியிருந்தேன். Motivational Quotes Wall hanging. இந்த ஷார்ட்ஸ்க்கு நல்ல ரெஸ்பான்ஸ் வந்துச்சு. தேங்க்யூ ஸோ மச். அதில் நிறைய பேர் ஃபுல் மேக்கிங் வீடியோ கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி அப்போது நான் வீடியோ எடுக்கலை. ஸோ அகெயின் ஃபர்ஸ்ட்லேருந்து நான் வீடியோ பண்ணி போட்டிருக்கேன். இதில் மெயின் பார்ட் என்னென்னா ரைட்டிங் பார்ட் தான். ஸோ அதில் ஒரு ஈஸி மெத்தட் சொல்லியிருக்கேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இதுக்கு 5 MDF போர்ட்ஸ் எடுத்திருக்கேன். இது வந்து ஆரோ ஷேப்ட். சைஸ் பார்த்தீங்கன்னா 12x3 inches. திக்னஸ் வந்து 6 mm. இது நீங்கள் ஆன்லைன்லேயே கூட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். நான் வெப்சைட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பேஸ் கோட், தட்ஸ் அ ஃபர்ஸ்ட் கோட்டுக்கு நம்ம ஈதர் அக்ரலிக் பெயிண்ட் ஆர் ஒயிட் ஜெஸோ யூஸ் பண்ணலாம். நான் இங்கே வந்து ஒயிட் அக்ரலிக் பெயிண்ட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் இதை ரஃப்பாக பெயிண்ட் பண்ணால் போதும், பிகாஸ் இதுக்கு மேலே நம்ம நெக்ஸ்ட் கோட் ஆஃப் பெயிண்ட் கொடுக்க போகிறோம். ஸோ இப்போது அக்ரலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி எல்லா போர்ட்ஸையும் பெயிண்ட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிடலாம். சில கலர்ஸ்க்கு ஒரு கோட்டிங் பத்தாது, ஸோ அகெயின் ஒரு கோட் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ திஸ் இஸ் த மெயின் பார்ட், த ரைட்டிங் பார்ட். இதோட சிம்பிள் மெத்தட் ட்ரேசிங் தான். ட்ரேஸ் பண்ண போகிற பேப்பர் வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணுமோ அதை டைப் பண்ணி அதே சைஸ்க்கு மெஷர் பண்ணி பிரிண்ட் எடுத்துக்கோங்க. எனக்கு ரைட்டிங் ஈஸினால் நானே எழுதிட்டேன். ட்ரேஸ் பண்ணுறதுக்கு யூ கேன் ஈதர் யூஸ் கார்பன் பேப்பர், இல்லைனா நான் யூஸ் பண்ணுற மாதிரி சாக் பீஸ் யூஸ் பண்ணலாம். கார்பன் பேப்பர் வந்து யூஸ்வலாக பெயிண்ட் வந்து ரொம்ப மெஸ்ஸியாக்கும், க்ளீன் பண்ணுறதுக்கு கஷ்டம், அது வந்து போகாது. பட் நம்ம சாக் பீஸ் யூஸ் பண்ணோன்னா க்ளீன் பண்ணுறதுக்கும் அது ரொம்ப ஈஸி. நம்ம ட்ரேஸ் பண்ணிவிட்டு பேப்பர் எடுத்துகிட்டு பார்த்தோன்னா அழகாக போர்டு மேலே இம்ப்ரெஷன் விழுந்திருக்கும். ஸோ நம்ம பெயிண்ட் வச்சு நீட்டாக இது மேலே எழுதிடலாம். இன்னொரு போர்டும் நம்ம சேம் மெத்தட் யூஸ் பண்ணி ட்ரேஸ் பண்ணலாம். இப்போது நம்ம அக்ரலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணி ரைட்டிங் பண்ணலாம். ரைட்டிங்க்கு பெயிண்ட் திக்காக இருக்கக்கூடாது, ஃப்ளோயியாக நல்ல வாட்டரியாக இருந்தால் தான் நம்மளுக்கு ரைட்டிங்க்கு நீட்டாக வரும்.
இந்த போர்டுக்கு நம்ம ட்ரேஸ் பண்ணாமல் டைரெக்டாக போர்ட்லேயே பென்சில் வச்சு எழுதிட்டு அப்படியே பெயிண்டில் எழுத போகிறோம். ஸோ நம்ம இப்போ எல்லா போர்ட்ஸ்க்கும் டெக்கரேட் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஃபைனலாக இந்த போர்டுக்கு மட்டும் நான் அக்ரிலிக் பெயிண்ட் மார்க்கர் வச்சு அவுட்லைன் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு டூத்பிக் யூஸ் பண்ணி டாட்ஸ் வைக்க போகிறோம். ஃபைனல் ஸ்டெப் இஸ் வார்னிஷிங் தான். நான் லிட்டில் பர்டீஸ் டீகோ வார்னிஷ் யூஸ் பண்ணுறேன். வார்னிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி பெயிண்ட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகணும், இல்லைன்னா கலர் மிக்ஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. வார்னிஷோட மெயின் பர்பஸ் பார்த்திங்கன்னா இட் ப்ரொடெக்ட்ஸ் த பெயிண்ட், ஆல்சோ அது வந்து ஒரு ஷைனி ஃபினிஷ் கொடுக்கும் நம்ம போர்ட்ஸ் எல்லாத்துக்குமே. நம்ம இப்போ எல்லா போர்ட்ஸுமே வார்னிஷ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அரேஞ்ச் பண்ணி நம்ம த்ரெட் ஸ்டிக் பண்ண போகிறோம். என்னோடய இயர்லியர் வீடியோஸ் பார்த்திங்கன்னா அதில் நான் ஹோல்ஸ் போட்டு த்ரெட் இன்சர்ட் பண்ணியிருப்பேன். பட் அது ரொம்ப டயரிங்கான ப்ராசஸ். ஸோ நம்ம ஈஸியாக க்ளூகன் வச்சே நம்ம த்ரெட் வந்து ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ இது போர்ட்ஸ் கம்மினால் அது வெயிட் கண்டிப்பாக அதுக்கு தாங்கும். இதுக்கு நான் யூஸ் பண்ணுற த்ரெட் வந்து மேக்ரமே த்ரெட் 3mm.
ஃபைனலாக அந்த எக்ஸ்ட்ரா மேக்ரமே த்ரெட்டில் ஒரு நாட் போட்டு நம்ம வால் ஹேங்கிங்கை ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் த வீடியோ. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் கண்டிப்பாக கமெண்ட்ஸில் கேளுங்க, நான் ஆன்சர் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய வால் ஹேங்கிங் வீடியோஸ் ஆல்ரெடி நான் என் சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அந்த பிளேலிஸ்ட் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய். See you in the next video.